ஒரே ஒரு விமர்சனம் தான். அப்படியே தமிழக முதல்வர் அவரோட ஸ்டாண்ட்ல வந்து பேக் அடிச்சிட்டாருப்பா. இப்படிதாங்க ஒரு சில பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அவரோட ஜோதிடரான ராதன் பண்டித் அவர்களுக்கு வந்து சிறப்பு பணி அதிகாரியா ஒரு முக்கிய பொறுப்பு வந்து கொடுத்தாருங்க. இந்த மாதிரி அவர் பொறுப்பு கொடுத்திருந்தது சமூக வலைதளத்துல ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறிடுச்சு. நிறைய பேர் என்ன விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இது எப்படி ஒரு ஜோதிடருக்கு போய் இவ்வளவு பெரிய அரசு பொறுப்பு வந்து கொடுக்கலாம், ஜோதிடருக்கு போய் இந்த ஒரு பொறுப்பை வந்து கொடுக்கலாமா அப்படின்னு பல பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இது விமர்சனத்தோட நிக்காம இன்னைக்கு சட்டப்பேரவையிலையும் இந்த விஷயம் ஒரு பெரிய விவாத பொருளா வந்து மாறுச்சுங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்ல இருந்து விசிகா எம்எல்ஏ வன்னியரசுல இருந்து பல பேர் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு கண்டனத்தை வந்து பதிவு பண்ணாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு ஜோதிடருக்கு போய் வந்து தமிழக அரசு முக்கிய அதிகாரியா வந்து பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி வந்து ஏத்துக்க முடியும்? இதெல்லாம் நியாயமில்லாத விஷயம். இந்த ஒரு விஷயத்துக்கு நாங்க வன்மையா வந்து கண்டிக்கிறோம் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களோட கண்டனத்தை வந்து பதிவு பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய கண்டனங்கள் எழுந்ததை தொடர்ந்து உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தமிழக முதல்வர் அவர்கள் வந்து ராதன் பண்டித் அவர்களுக்கு கொடுத்த முக்கிய பொறுப்பை திரும்ப வந்து வாபஸ் வாங்கிட்டாருங்க. இப்ப இந்த விஷயமும் திரும்ப பேசு பொருளா மாறி இருக்கு. இப்ப இந்த விஷயத்துக்கு ஒரு சில பேர் என்ன விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா, ஏன்பா தமிழக முதல்வர் வந்து விமர்சனம் வந்தவனே அப்படியே அவரோட ஸ்டாண்ட்ல வந்து பேக் அடிச்சிட்டாரு. இந்த விஷயத்துல அவர் முடிவு எடுத்தாரு அப்படின்னா அந்த முடிவை தானே ஸ்ட்ராங்கா வந்து ஸ்டாண்ட் பண்ணி நின்று இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ராதன் பண்டித் அவர்களுக்கு வந்து ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு அந்த ஒரு பொறுப்பை வந்து கொடுத்துருக்கணும். அப்படி இல்லை அந்த பொறுப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணிருக்கணும், இல்லப்பா அவர் ஜோசியர் மட்டும் இல்ல, அவர் எங்களோட கட்சியோட ஸ்ட்ராட்டஜிஸ்டா வந்திருக்காரு, எங்களோட கட்சியோட செய்தி தொடர்பாளரா வந்திருக்காரு, அதன் அடிப்படையில தான் அவருக்கு வந்து இந்த ஒரு முக்கிய பொறுப்பு வந்து கொடுத்தோம். இது மட்டும் இல்லாம அவர் ஒரு நம்பிக்கையான மனிதனும் கூட, அதனாலதான் அவருக்கு இந்த பொறுப்பை வந்து கொடுத்தோம் அப்படின்னு இந்த மாதிரி வந்து தமிழக முதல்வர் அவரோட ஸ்டாண்ட்ல கரெக்டா வந்து இருந்திருக்கலாம். ஆனா விமர்சனம் வந்தவனே இந்த ஸ்டாண்ட்ல வந்து பேக் அடிச்சதான் பல பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி பேக் அடிச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா இதுவே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வீக் பாயிண்டா வந்து மாறிடும். எல்லா எதிர்கட்சியில என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, பாத்தீங்களா எங்களுக்கு கிடைச்ச வெற்றியை பாத்தீங்களா, தமிழக முதல்வர் நாங்க ஒரு விமர்சனம் பண்ணா போதும் உடனே அவரோட முடிவை வந்து வாபஸ் வாங்கிடுவாரு, அந்த அளவுக்கு எங்களுக்கு தான் பவர் இருக்கு அப்படின்னு இதையே வச்சு வந்து தமிழக முதல்வருக்கு ஒரு பெரிய வீக் பாயிண்டா வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. இப்ப மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி வந்து தமிழக முதல்வர் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா, முதலமைச்சரா பொறுப்பேற்கும் போது ஆண்டவன் மீது ஆணையாக அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா இதை எம்எல்ஏவா பொறுப்பேற்கும் போது உளமாற உறுதி ஏற்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. சோ இந்த மாதிரி அவர் மாத்தி மாத்தி பேசினதே ஒரு பெரிய பேசு பொருளா வந்து மாறுச்சு. ஃபர்ஸ்ட் ஆண்டவன் மீது ஆணையாக அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நம்பிக்கை கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உளமாற உறுதி இருக்கிறேன்னு சொல்லிட்டு கடவுள் மறுப்பு கொள்கையை வந்து ஃபாலோ பண்றாரு. இது நியாயமா? ஒரு தலைவர் இருந்தா அவர் எப்ப எந்த முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுல தானே அவர் கடைசி வரைக்கும் நிக்கணும். எப்படி இந்த மாதிரி மாத்தி மாத்தி முடிவை வந்து மாத்தலாம் அப்படின்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்க. இப்ப இதை தொடர்ந்து இந்த ராதன் பண்டித் அவர்களுக்கு முக்கிய பொறுப்பு கொடுத்ததும் அதை வாபஸ் வாங்கினதும் பெரிய பேசு பொருளா வந்து மாறி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு பொறுப்பை வாபஸ் வாங்கினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல தவறு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.